வணக்கம். நான் மைதீன். இவர் இல்லை என்றால் இவர் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியை பார்த்துக்கிட்டு வர்றோங்க. அந்த பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது தமிழ் சினிமாவின் ஒரு அற்புதமான இயக்குனர், சினிமாவை வேறொரு தளத்திற்கு கொண்டு சென்ற இயக்குனர், நாடக உலகில் இருந்து சினிமாவை ரசித்து, சினிமா என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும், சினிமாவில் யதார்த்தத்தையும் உண்மையையும் முடிந்தவரை சொல்ல வேண்டும், சினிமாவை மக்கள் விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி எடுக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு போன இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் திருவாரூர் கும்பகோணம் ரோட்டில் இருக்கக்கூடிய நன்னிலம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல மாங்குடி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில், அந்த கிராமம் ரொம்ப சின்ன கிராமமாக சொல்லுவாங்க, ஆச்சாரம் மிகுந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்தார். அவருடைய அப்பாவுடைய பெயர் தான் கைலாசம். அதனால தான் கே அப்படின்னு சொல்லி, அதாவது கே பாலச்சந்தர் அப்படின்னு இன்சியலோட வச்சிருக்கிறாங்க. அம்மா காமாட்சி அம்மாள். பாலச்சந்தர் அவர்கள் ஆச்சாரமான ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கின்றார். ஆனால் பாலச்சந்தர் அவர்களுக்கு சின்ன வயசாக இருக்கும் போதே அந்த ஊர்களில் போடக்கூடிய நாடகங்கள், கோவில்களில் நடக்கக்கூடிய அந்த கதா காலட்சேபங்கள், திருவிழாக்கள், இது எல்லாம் ரொம்ப ஆர்வம். இந்த ஆர்வம் ஒரு காலகட்டத்தில் எப்படி வருதுன்னா, இவர் படிச்சுக்கிட்டு வளர்ந்து வர வர சின்ன பையனாக இருக்கும்போது அன்றைய காலகட்டத்தில் தியாகராஜ பாகவதர் நடித்த படங்களை தேடி சென்று பார்க்கக்கூடிய அளவிற்கு இவருடைய விருப்பம் அமைந்து விடுகிறது. ஏன்னா அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தியாகராஜ பாகவதர் தான். எப்படியாவது எதையாவது சொல்லி குடும்பத்தோடு தன்னுடைய யாராவது ஒரு பெரியவங்களோட கும்பகோணம்ங்கிற நகரப்பகுதிக்கு வந்து ஒரு சினிமா தியாகராஜ பாகவதர் நடித்த படத்தை பார்த்துட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு படத்தின் மீது ஒரு ஆர்வம். அப்படி படத்தின் மீது ஆர்வம் இருந்த பாலச்சந்தர் அவர்கள் தன்னை கல்வியிலும் உயர்த்தி கொண்டார்கள். ஆரம்ப கல்வி, நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, அப்புறம் கல்லூரி, இப்படி எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேயே அதாவது திருவாரூருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முத்துப்பேட்டையிலேயே ஒரு ஸ்கூலில் டீச்சராக சேர்றாங்க. பள்ளிக்கூட ஆசிரியராக பாலச்சந்தர் அவர்கள் சேர்றாங்க. பாலச்சந்தர் அவர்கள் ஆசிரியராக அவங்க பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு வேலைக்காகவும் சில பரீட்சைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு கிடைத்த வேலை அக்கௌண்ட் ஜெனரலில், அதாவது அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அலுவலகத்தில், அந்த கணக்கு தணிக்கை பண்ணக்கூடிய அலுவலகத்தில் பயிற்சி எழுத்தர் அப்படிங்கக்கூடிய ஒரு வேலை அவருக்கு கிடைக்குதுங்க. அவருடைய வாழ்க்கை அவர் விரும்பியபடி வாழ்வதற்கு இங்கே தான் அதுக்கான அடித்தளம் அமையுது. இங்கே வந்து பார்க்குறாரு. இங்கே வந்து பார்த்தா அவர் அது வரைக்கும் பார்த்த நாகரிகம், அது வரைக்கும் பார்த்த உலகம் எல்லாமே, அதாவது முத்துப்பேட்டை, இந்த கும்பகோணம், திருவாரூர், தஞ்சாவூரில் இருந்த வாழ்க்கை முறைக்கும் நாகரிகத்திற்கும் சென்னை வாழ்க்கை சுத்தமாக சம்பந்தமே இல்லாமல், சென்னை அப்படிங்கிறது வேற ஒரு உலகத்தை பாலச்சந்தர் அவர்களுக்கு காட்டுது. அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய நிறுவனம் வைங்களா, அந்த நிறுவனத்தில் ஒரு நாடக குழு இருக்கும். அந்த நாடக குழு விடுமுறை நாட்களில் நாடகம் போடுவாங்க. அப்படித்தான் இந்த அக்கௌண்ட் ஜெனரல் ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே அமெரிக்கன் அமைச்சர் நாடகம்னு சொல்லிட்டு ஒரு நாடக குழு இருக்குது. அந்த நாடகத்தில் தன்னை பாலச்சந்தர் அவர்கள் இணைச்சிக்கிறார். அந்த நாடகத்தில் இணைத்ததுக்கு பிறகு அங்கே என்ன நடக்கும்னா, எல்லாமே ஆங்கிலத்திலேயே நாடகம் போடுவாங்களாம். ஆனால் பாலச்சந்தர் அவர்களுக்கு தமிழில் நாடகத்தை போடணும், தமிழ் மக்கள் அதை விரும்ப வேண்டும், தமிழ் ரசிகர்கள் ரசிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்வம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த நாடக குழுவிலிருந்து விலகி தனியாக ஒரு நாடகத்தை, ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அந்த குழுவில் உருவாக்கும் போது போய் இணைந்தவர் தான் மேஜர் சுந்தரராஜன். பிற்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு நடிகர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு தந்தையாக, நண்பனாக, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தந்தையாக, நண்பனாக, இப்படி பல படங்களில் பரிமாணங்களை காண்பித்தவர் தான் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள். அந்த மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் பாலச்சந்தர் அவர்களோடு இணைந்து மேஜர் சந்திரகாந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகத்தை போடுறாங்க. அந்த நாடகத்தை போட்டதற்கு பிறகுதான் சென்னையில் இருக்கக்கூடிய அன்றைய நாடக குழு, இந்த நாடகம் ஒரு வித்தியாசமாக இருக்க, அதில் வசனங்கள்லாம் வேற மாதிரி இருக்குது, கதைகள்லாம் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்க பார்க்க அந்த நாடகத்தில் நாகேஷ் இணைகிறார், அந்த நாடகத்தில் சவுகார் ஜானகி இணைகிறார், அந்த நாடகத்தில் ஒய்ஜி மகேந்திரன் இணைகிறார், அந்த நாடகத்தில் அன்றைக்கு இருந்த நடிகர்கள் என்று சொல்லக்கூடிய சில முக்கியமானவர்கள் எல்லாம் இணைகிறார்கள். நாடகத்தை வெற்றிகரமாக போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால்
ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இவருக்கு பாலச்சந்தர் அவர்களுக்கு சினிமாவை தேடி வருது. பாலச்சந்தர் அவர்கள் சினிமாவை தேடினார்கள் என்பதை விட பாலச்சந்தர் அவர்களை தேடி சினிமா வாய்ப்பு வந்தது. ஆம், 1964 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தெய்வத்தாய் அப்படிங்கக்கூடிய ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்காங்க. பாலச்சந்தர் அவர்களை பற்றி சிலர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான், அருமையாக நாடகம் எழுதியிருக்கிறாரு, வசனங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே சரி அந்த பையனை அந்த தெய்வத்தாய் படத்துக்கு வசனம் எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாலச்சந்தர் அவர்களுக்கு போகுது. பாலச்சந்தருக்கு சினிமாவுக்கு வரதில் விருப்பமே இல்லை. ஏன்னா பாலச்சந்தர் அவர்களுடைய மனநிலைங்கிறது வேற, சினிமாங்கிற சூழ்நிலைங்கிறது வேற. சினிமாவில் வியாபார நோக்கத்திற்காக சில விஷயங்களை செய்யணும். ஆனால் பாலச்சந்தருக்கு யதார்த்தம், ஒரு வாழ்வியல் யதார்த்தம் என்ன, ஒரு பெண் என்றால் அவளுடைய 2 பக்கங்களும் காட்டப்பட வேண்டும். ஒரு ஆணுடைய 2 பக்கங்களையும் காட்டப்பட வேண்டும். அவன் நல்லவன் நல்லவன் நல்லவன்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது. நல்லவன்ட்டையும் கெட்டது இருக்குல்ல, கெட்டதையும் காட்டணும் அப்படிங்கக்கூடிய மனநிலை இருக்கிறவர் அப்புறம் எப்படி சினிமாவுக்கு வருவார்? அதனால இவர் வரலன்னு சொல்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை அந்த பையனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, பாலச்சந்தருடைய நண்பர் வற்புறுத்துறாரு, நீ போப்பா, நீ சினிமாவில் போனால் வேறு மாதிரி வருவேன், ஒன்றை மாதிரியால தான் என் சினிமாவுக்கு வரணும், சினிமா அப்போ தான் என் தரமாக இருக்கும், சினிமா வேற ஒரு இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் தெய்வத்தாய் படத்துக்கு வசனம் எழுதுகிறாங்க. அந்த ஒரே ஒரு படம் தான் பாலச்சந்தர் அவர்கள் அடுத்தவர்களுக்கு வசனம் எழுதிய படம். அதன் பிறகு சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சினிமா விட்டுருமா, விடாது இல்லையா? அதன் பிறகு சினிமாவிற்காக தன்னை தயார் செய்து கொண்டார்கள். நாடகத்தையும் விடலை. நாடகம் நிறைய நாடகங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போட்ட நாடகம் தான் சர்வர் சுந்தரம். அந்த சர்வர் சுந்தரம் நாடகத்தை ஏவிஎம் நிறுவனம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் அந்த நாடக உரிமையை விலை கொடுத்து வாங்குறார். அதை திரைப்படமாக ஆக்குவதற்கு நீர்க்குமிழி, எதிர்நீச்சல், இப்படி பல நாடகங்கள் விலைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளே இது படமாக எடுத்துடுறது அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வர்றாரு. வந்து முதலாக ஆரம்பிக்கப்பட்ட படம் நூல்வேலி. அந்த நூல்வேலி முடிஞ்சு அடுத்து நீர்க்குமிழி, நாணல். பாலச்சந்தர் அவர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்திய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன். கேட்டால் சொல்லுவாங்க கமல்லாம் சின்ன வயசுலேருந்தே இருக்காருன்னு. கமலை கதையின் நாயகனாக மாற்றியவர் பாலச்சந்தர். நடிகர் விஜயகுமார், ஜெய் கணேஷ், டெல்லி கணேஷ், ஸ்ரீபிரியா, சோபா, சரிதா, சரத்பாபு, பிரகாஷ்ராஜ், எத்தனையோ பேரை சொல்லலாம். அதாவது தமிழ் சினிமாவில் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு பிறகு நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னா அது பாலச்சந்தர் தான். ஸ்ரீதர் அவர்கள் தான் தன்னுடைய படங்களில் புது முகங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஸ்ரீதரால் அறிமுகம் செய்யப்பட்டவங்க தான் புரட்சி தலைவி அம்மா, வெண்ணிராடை மூர்த்தி, வெண்ணிராடை நிர்மலா, இப்படி நிறைய பேரை சொல்லலாம். இப்படி ஸ்ரீதருக்கு பிறகு தன்னுடைய படங்களில் புதுமுகங்களை அறிமுகப்படுத்திய பாலச்சந்தர் அவர்கள் எடுத்த சினிமாவுக்கு பிறகு சினிமாவை வேற ஒரு கோணமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். நாகேஷை வச்ச மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தார், கொண்டாடினார்கள் மக்கள். அது மட்டும் இல்லை, இவர் சினிமா வித்தியாசமான சினிமா இல்லையா? அவருடைய சினிமா வித்தியாசமானதுங்கிறதுக்கு தண்ணீர் மிகப்பெரிய சாட்சி. அச்சமில்லை அச்சமில்லை, புன்னகை மன்னன், வானமே இல்லை, புது புது அர்த்தங்கள், இப்படி நிறைய படங்களை சொல்லலாம். ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர், பத்மஸ்ரீ விருது பெற்றவர் பாலச்சந்தர் அவர்கள். சினிமாவுக்கு வருவதற்கு அவருடைய எழுத்து மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அந்த எழுத்தை, அதாவது அந்த வசனத்தை விரும்பிதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட படமான தெய்வத்தாயில் எப்படியாவது இவரை எழுத வைத்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். பாலச்சந்தர் என்ற அந்த பெரிய எப்படி இலக்கியத்தின் இருப்பிடம் என்று கூட சொல்லலாம். அந்த இலக்கியத்தின் இருப்பிடம், இலக்கணத்தின் பிறப்பிடம் கூட சொல்லலாம் பாலச்சந்தர் அவர்களே. சினிமாவை வேற ஒரு இலக்கியமாக, இலக்கணமாக காண்பித்தவர் அந்த பாலச்சந்தர் இன்று இல்லை. ஆனால் அவர் படைத்த படைப்புகள் இன்றும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு ஒரு இயக்குநரை பற்றி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் மைதீன்.